நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளில் முக்கிய இடம் பிடிச்சிருக்கிறது ஈரான். நேற்று ஈரான் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் கூட அமெரிக்காவை பற்றின டீட்டெயில் எல்லாம் பேசியிருந்தோம். ஏன்னா அமெரிக்கா ஏன் இப்படி நடந்துக்கிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் தான் இப்படி தான் நடக்குமா, அப்போ அது நம்ம எப்படின்னா அமெரிக்கா, ஈரான், வளைகுடா நாடு, வெனிசுலா, ரஷ்யா, சைனா இதெல்லாம் இருக்கும்போது அப்படிங்கிறதுக்காக நம்ம அமெரிக்காவை பற்றின டீட்டெயில் பேசணும். அதாவது அமெரிக்கா எப்படி உருவாச்சுன்ற டீட்டெயில் அது ஒரு ரத்தமும் சதையுமா ஒரு துரோகத்தோட ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயம். அதை நம்ம அடுத்த ஒரு காணொலியில் டீட்டெயிலாக பேசுவோம். இப்போ இன்றைக்கி கரண்ட் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது ஈரானில், ரொம்ப முக்கியமாக. ஏன்னா வெனிசுலா அண்டு கியூபா அது தனி சப்ஜெக்டு. இங்கே ஈரானில் எப்படி இருக்குது, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தை பார்த்தா எந்த நேரமும் போர் மூலம் அபாயம் இருக்கிறது. நம்பர் 1. நம்பர் 2 இஸ்ரேல் நரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வழக்கம் போல் செய்யும். இப்போ இந்த நேரத்தில் ரொம்ப அதிகப்படியான நரி வேலை செய்யுது. அது போக போர் மூலம் அபாயம் எல்லாம் இருந்தால் கூட அமெரிக்கா ஒரு பக்கம் பார்க்கும்போது பின்வாங்குது. அப்போது இதை பற்றின டீட்டெயிலாக தான் உள்ளே நம்ம பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் சார்பில்லாமல், விருப்பு வெறுப்பு இல்லாமல், அன்பயாஸ்டாக தரவுகளோடு சொல்லக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போ இன்றைக்கி ஆக்சுவலாக கரண்ட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு பார்த்தோம்னா, இவர் ட்ரம்ப் செய்தியாளரில் மீட் பண்ணி நிறையா பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறார், நாங்கள் ஈரானோட மக்களுக்கு நன்மை செய்ய போகிறோம், அந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க. எப்படின்னா இது சொல்கிற மாதிரி தான். ஒருத்தர் அடிபட்டு ஆஸ்பத்திரி கிடக்கும்போது ஒருத்தர் பயங்கரமாக கூட பணம் கொடுத்து எல்லாம் பண்ணி அப்படியே ரொம்ப பாதுகாப்பாக எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணோன்னே, எப்பா நீ இவ்வளோ நல்லவராக இருக்கீங்க, எப்படிங்க அவருக்கு அடிபட்டுச்சு அப்படின்னா, நான் தாங்க அடித்தேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அமெரிக்கா எல்லா விதமான வேலையும் பொருளாதார தடையாக இருக்கட்டும், அடிக்கிறதா இருக்கட்டும், இஸ்ரேலுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஈரானில் அடிக்க வைக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் ஈரான் மக்கள் கஷ்டப்படுறாங்க, அந்த ரெஜிம் இந்த ஆட்சியில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவரை அகற்றிட்டு பழைய வேறு ஒரு ஆட்சி கொண்டு வரணும். அது பழைய ஷாவோ மன்னரோட வாரிசு ரேசா பகலவியாக இருக்கலாம், இல்லை வேறு யார் வேணாலும் இருக்கலாம். அல்லது இப்போது இன்றைக்கி கரண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்க காமெடி என்ன அப்படின்னா, நாளைக்கு ஈரானோட பிரசிடெண்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொன்னாலும் சொல்லலாம் அப்படின்றது தான் இப்போதைக்கு சுச்சுவேஷன். ஏன்னா இங்கே வெனிசுலாவில் ட்ரம்ப் தான் பிரசிடெண்ட்டு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பிரசிடெண்ட் ஆக்டிங் பிரசிடெண்ட் அப்படி சொல்லிட்டாரு. அதே மாதிரி கியூபாவில் ட்ரம்ப்புக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர் அங்கே அவர் பிரசிடெண்ட் ஆக போகிறதா ஒரு பேச்சு அங்கே அவங்க பார்லிமெண்ட்டை தாண்டி செய்தியாளர்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு இவரை அகற்றிட்டு, கமேனி அகற்றிட்டு ஈரானுக்கு பிரசிடெண்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். அதனால் என்ன வேணாலும் பேசுவார் அவர். எப்படின்னா ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒருத்தர் என்ன பேசுவாரோ அது மாதிரி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காரு. அவர் மட்டுமா அப்படி? அவர்கிட்ட அங்கே ஒயிட் ஹவுஸில் ப்ரெஸ் செக்ரட்டரி இருப்பாங்க இல்லையா, ப்ரெஸ் கொடுக்கறதுக்காக, அந்த ப்ரெஸ் செக்ரட்டரி அவங்க கரோலின் லீவிட் அப்படின்னு சொல்லி, அவங்க எப்படி அப்படின்னா ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் கூட சளைச்சவங்க இல்லை அப்படின்னா, அப்படித்தானே செலக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்குது, ஈரானை ஃப்ரீ பண்ணுறதுக்கு, ஈரான் மக்களுக்கு நன்மை செய்கிறதுக்கு எல்லா விதமான ஆப்ஷனும் இருக்குது, அதில் ஏர் ஸ்ட்ரைக்கும் இருக்குது, ஏர் ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அந்த ரீஜன்லேயே அதாவது வளைகுடா ரீஜன்லேயே மிகப்பெரிய தளம் எங்கே இருக்குது அப்படின்னா கத்தாரில் இருக்குது. ஏன்னா கத்தார் இதுக்கு முன்னாடி சில சமயங்களில் நம்ம நெருக்கமாக பார்த்துருப்போம். நம்பர் 1 அமெரிக்கா B-2 பாம்பர் வச்சு இங்கே நத்தான்ஸு, இஸ்பஹான்ஸு, இந்த மாதிரி ஃபர்டோ, இந்த மாதிரி 3 இடத்துல பங்கர் பஸ்டர் போட்ட உடனே அதை ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு அமெரிக்கா தளம் கத்தாரில் அதை சொல்லி வச்சு இவங்க மிசைல் அனுப்பிச்சாங்க ஈரான். அப்புறம் இங்கே இஸ்ரேல் கத்தாரில் ஹமாஸோட ஆள் அங்கே இருக்காங்க, மீட்டிங் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் இருக்காருன்னு சொல்லி அவர் அடிக்கிறதுக்கு இதை ஏர்க்ராஃப்ட் ஃப்ளைட் அனுப்பிச்சு அங்கே குண்டு போட்டாங்க.
இதெல்லாம் நடந்துச்சு. அப்போது கத்தார் வந்து ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்குது. காரணம் அந்த ரீஜன்லேயே இருக்கிறதுலையே ரொம்ப பெரிய பேஸ் அங்கே இருக்குது. ஓகே. அப்புறம் ஓவரால் வந்து அந்த மொத்த ரீஜனில் எவ்வளோ அமெரிக்கர்கள் இருப்பாங்க, அதாவது அமெரிக்கர்கள் அமெரிக்க வீரர்கள் இருப்பாங்க அப்படின்னா கத்தாரில் மட்டும் கிட்டத்தட்ட 10,000 வீரர்கள். அது போக மற்ற எல்லா இடமும் சேர்த்தா இன்னும் ஒரு 40,000 வீரர்கள். அப்படின்னா மொத்தத்துக்கு 40,000 to 50,000 வீரர்கள் அந்த ரீஜனில் இருக்காங்க. சரி, இப்போ வந்து என்ன ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா, ஈரான் அங்கே வந்து பயங்கரமாக பற்றி எரிஞ்ச அந்த போராட்டம், அது வந்து இன்னொரு வேர்ட்ஸில் வந்து கலவரம், தீ வைப்பு, பில்டிங் இடிப்பு எல்லாம் பண்ணாங்க இல்லையா. அதுக்கப்புறம் மக்கள் வந்து நிறைய வந்து சுட்டு கொண்டாங்க. அது சுட்டது வந்து போலீஸ்காரங்க சுட்டதா அல்லது இவங்க வந்து மொசாடு ஏற்பாடு பண்ண கலவரக்காரர்கள் சுட்டதா அப்படின்றதுலேயே வந்து ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது. இப்போ மொசாடோட ஆட்கள் வந்து எங்கெங்கே இருக்கான்னு சொல்லி அதெல்லாம் வந்து வீடியோவெல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் எடுத்து இவங்களுக்கு எப்படின்னா அந்த யூகே, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி இந்த மாதிரி இருக்கிற அந்த நாடுகளோட ஆட்களுக்கு வந்து ஈரானில் வச்சு போட்டு காமிச்சாங்க, வீடியோ போட்டு காமிச்சாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து உங்கள் மொசாடு தான் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து போட்டு காமிச்சு, இப்படியே நடந்துக்கிட்டு இருந்தால் நீங்களும் வீணாக போயிடுவீங்க, நாங்களும் வீணாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போட்டு காமிச்சாங்க. அது வந்து நடந்தது. இப்போது மொசாடு உள்ளே இருந்ததை நிறையா இடங்களில் வந்து மொசாடை வந்து அகற்ற வேலையை கரெக்டாக செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்டர்நெட் டவுன் பண்ணிட்டாங்க, ஃபோன் கிடையாது, கரண்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் வந்து உடனே பெரிய ஒரு வீரன் மாதிரி வந்த எலான் மஸ்கோட ஸ்டார்லிங்க்கு அதையும் வந்து ஜாமரை வச்சு ஜாம் பண்ணிட்டாங்க. அப்போ மொத்தத்துக்கு வந்து யார் வந்தாலும் ஈரானில் வந்து அந்த இருக்கிற அரசாட்சி அவங்க நினைச்சால் ஒழிய வேறு யாரும் ஒன்றும் செய்ய முடியாத இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இப்போது பெரும்பாலான இடங்களில் இந்த கலவர வீரியம் வந்து குறைஞ்சிருச்சு. ஆனால் இப்போ இன்றைக்கி வந்து ஒரு மிக பிரமாண்டமான பேரணி ஊர்வலம் நடந்துச்சு. திரும்பவும் வந்து கலவரமா அப்படின்னு கேட்டால் இல்லை. என்னென்னா இப்போ இருக்கிற ஆளும் அந்த கமேனி இருக்கார் இல்லையா பிரசிடெண்ட்டுக்கு, அவருக்கு ஆதரவாக மக்கள் வந்து திரண்டாங்க. அந்த இடத்துல வந்து பெசஸ்கியான் வந்து முன்னாடி இருந்து திடீர்னு அப்படி முன்னாடி இருந்து அவரும் கூட நடந்து போகிறாரு. அவனா ரொம்ப மிக பிரமாண்டமான பேரணி. இதை பார்க்கும்போது அந்த மக்களுக்கே வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இல்லை, நம்ம வந்து ஈரான் பிரசிடெண்ட்டு அங்கே இருக்கிற சுப்ரீம் பவர் எல்லாருக்கும் நம்ம தான் வந்து இங்கே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி மக்கள் வந்து அப்படியே டேர்ன் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த மாதிரி டேர்ன் பண்ணால் ஏற்கனவே நான் சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன ஆகும், ஈரான் ஜெயிச்சிருச்சு, இந்த இடத்த கலவரத்தை அடக்கிருச்சு அப்படின்னா இஸ்ரேல் அண்டு அமெரிக்கா வந்து தோத்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி தோத்துருச்சுன்னா அங்கே வந்து பிரச்சனை வந்து பெருசாகிடும். அதனால் ஈரான் மேலே வந்து போர் தொடுக்க நேரடியாக வந்து குண்டு போடுறதுக்கு எல்லாத்துக்கும் தயாராவாங்கன்னு சொல்லி நேரடியாக சொல்லிகிட்டு இருக்கேன். அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து கத்தாரில் அவங்களோட B-2 பாம்பர்ஸ்லேருந்து F-32 52 இந்த மாதிரி சில முக்கியமான இராணுவ விமானங்கள் வந்து குவிக்கப்பட்டிருக்கு. அதுபோக அங்கே வந்து கப்பல் படை வந்து பெரிய அளவுக்கு வந்து மூவாகி அங்கே வந்திருக்கு. அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து கரெக்டாக இங்கே நரி வேலை பண்ணிகிட்ருக்கு. இவங்க எங்கே இப்படி இருக்காங்க, இது இப்படி என்னுடைய மொசாடு வந்து இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கு, இவங்க சொல்லியிருக்காங்க, இது இந்த இடத்துல இவங்க தங்கியிருக்காங்க, இப்படி இருக்காங்க, எல்லா வேலையும் செஞ்சு இம்மிடியேட்டாக வந்து அமெரிக்கா வந்து அங்கே நேரடியாக தாக்கியே தீரணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அமெரிக்கா வந்து புஷ் பண்ணி தள்ளிகிட்ருக்கு இஸ்ரேல் நெத்தன்யாகு. ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்து இங்கே ரொம்ப பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்தால் தான் நெத்தன்யாகு வந்து அவர் அங்கே தப்பிப்பார். இல்லைன்னா அவர் வந்து நிரந்தரமாக ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் வரும் அப்படிங்கிறது தான் அவரோட கண்டிஷன். ஏன்னா இப்போ வந்து ஈரானை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இஸ்ரேலில் நெத்தன்யாகுவோட நிலைமை என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இப்போ வந்து அடுத்து இந்த 2026 வந்துருச்சா, இந்த வருஷத்தில் வந்து அங்கே எலெக்ஷன் நடந்தே தீரணும், அவர் ஜெயிக்கணும். அவர் ஜெயிக்கலைன்னா ஏற்கனவே அவர் மேலே வந்து பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டு இருக்குது, அந்த குற்றச்சாட்டுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது. அடுத்து அமெரிக்கா வந்து கொஞ்சம் பின்வாங்குற மாதிரி செய்திகள் வந்திருக்கு. எதுக்கு பின்வாங்கினா 2 முக்கியமான விஷயம். அது பின்வாங்கிறதுக்கான செய்தி எதை வச்சு வருது அப்படின்னா, அங்கேருந்து சொல்லியிருக்காங்க அமெரிக்காவிலேருந்து அவங்க வந்து நம்ம கரோல் லீவிட்டுன்னு சொன்னாங்க. இப்போ இவரும் ட்ரம்ப்பும் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த மாதிரி அங்கே ஈரானில் இருந்து அங்கே இருக்கிற ஹையர் அஃபீஷியல் ரொம்ப முக்கியமான அந்த டாப்பில் இருக்கிற ஆட்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு வரணும்னு சொல்லி எங்கிட்ட கெஞ்சுறாங்க. நாங்கள் வந்து அதையும் பார்ப்போம், கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இந்த மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படின்னா உங்களுடைய கம்பெனியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லது செய்யணும், நான் பேச்சுவார்த்தைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி அப்புறம் இந்த
குரூட் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து அது இந்த இது இப்போ வரைக்கும் பாதிக்கப்படலை. அது வந்து அங்கே ஒரு ஒரு 3.5 மில்லியன் பேரல் வந்து, அதாவது 32 லட்சம் பேரல் வந்து டெய்லி அங்கே எடுத்துகிட்டு இந்த ஷேடோ ஃப்ளீட் மூலமாக வந்து வெளியே போய்கிட்டு தான் இருக்குது. அதை வந்து யாரும் இங்கே தடுக்கலை. அந்த இடத்துல இங்கே அங்கே வெனிசுலா சைடில் தடுக்கிற மாதிரி இங்கே தடுக்க முடியாதுன்ற ஒரு சூழல் தடுக்கலை. இப்போ வந்து இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, ரஷ்யாவிலேருந்து ஈரானுக்கு இஸ்கந்தர் பேலிஸ்டிக் மிசைல் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத அமெரிக்கா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இஸ்கந்தர் மிசைலுங்கிறது அது ஷார்ட் ரேஞ்சு தான், ஆனால் ஒரு பயங்கரமான மிசைல். அந்த இஸ்கந்தர் மிசைல் எதனால் அலறாங்க அப்படின்னா, அது இருந்ததுன்னா இஸ்ரேல் மொத்தத்துக்கு அவுட்டு. அதுக்கப்புறம் அமெரிக்காவோட மொத்த பேஸஸ் இருக்கு இல்லையா, மிலிட்ரி பேஸ், அத்தனையும் வந்து சுக்குநூறாக போயிடும், அவுட் ஆயிரும். அவங்க அங்கே இருக்கிற அமெரிக்காவோட 40-50 இராணுவ வீரர்கள் ஒன்று தப்பிச்சு ஓடணும் அல்லது செத்து மடியணும் அப்படின்ற அளவுக்கு வந்து இஸ்கந்தர் மிசைல்ஸ் வந்து ஈரானுக்கு வந்து நிறையா வந்து இறங்கியிருக்கிறதா அமெரிக்கா கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுபோக சைனாவிலிருந்து இவங்களுக்கு சப்போர்ட் வந்து அப்படி வந்து நிறைஞ்சு நிற்கிது. என்னென்னா எலக்ட்ரானிக் ஐட்டமாக இருக்கட்டும், நிறைய வெப்பனாக இருக்கட்டும், எல்லாம் வந்து ஈரானில் வந்து குமிஞ்சிருக்கு இப்போது. ஏன்னா நடமாட்டம் வந்து அந்த ஏரியாவில் பார்த்தா பயங்கர நடமாட்டம். ஈரானுக்கு வந்து சைனாலேருந்து நிறைய ஃப்ளைட்டு இதெல்லாம் வந்து சேருது, ரஷ்யாவிலேருந்து வந்து சேருது. எல்லாம் வந்து சேர்றது எல்லாமே இந்த மாதிரி பெரிய அளவில் ஆயுதங்கள் வந்து குவிக்கப்படுது. ஓகே, ஏற்கனவே ஈரான்லேயும் எக்கச்சக்கமான ஆயுதம் இருக்குது. ஃபத்தாவாக இருக்கட்டும், கரம்ஷகராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இது ட்ரோனாக இருக்கட்டும், ஷாஹித் ட்ரோன்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. எல்லாமே வந்து அங்கே ஆயிரங்களில் எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க. இதை தாண்டி இங்கே கொடுக்குற இஸ்கந்தர் ஏவுகணையை பார்த்து எல்லாரும் அந்த ரீஜன் மொத்தமாக பயப்படுறாங்க. அதனால தான் இஸ்ரேல் வந்து அலறி அடிச்சுக்கிட்டு அமெரிக்கா வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணியே தீரணும்னு நிற்கிறாங்க. ஈரான் வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லிட்டு என்னென்னா, உங்கள் நடமாட்டம் வந்து எங்களுக்கு சந்தேகம் வர்ற அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போ எங்களை தாக்குவீங்களோ, தாக்குனதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிட்டாலியேஷன், அதாவது பதிலடி கொடுப்போம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல், நாங்கள் வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக், நாங்கள் வந்து அட்வான்ஸாக உங்களை தடுக்கிறதுக்கு நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே நடமாட்டம், அங்கே கப்பல் வர்றதுலேருந்து, ஆயுத கப்பல் வர்றதுலேருந்து, இங்கே அந்த கத்தாரு, அங்கே வந்து எக்கச்சக்கமான இந்த மாதிரி மிலிட்ரி சம்மந்தப்பட்ட விமானங்கள் எல்லாம் நிறையா வந்து குமிஞ்சிட்டு நிற்கிது. இதெல்லாம் பார்க்கும்போது ஈரானும் வந்து ரொம்ப தயாராக இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி என்ன நடக்குதோ என்னன்னு தெரியாது. ஏதோ ஒரு விஷயம் வந்து அமெரிக்கா வந்து கொஞ்சம் 2 டைப்பாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து எக்கச்சக்கமாக வந்து இறங்கிட்டு இருக்கு. ஏன்னா நான் வந்து இல்லை நான் சமாதானம் போகிறேன்னு சொல்ல முடியாத சூழலில் வந்து அங்கே ஒரு ட்ரம்ப் இருக்கிறார். ஏன்னா ஈரானை வந்து கைப்பற்றியே தீரணும் அப்படின்ற இடத்துல இருக்காங்க. அல்லது ஏதோ ஒரு விதத்தில் சமாதானப்படுத்திட்டு அதை வந்து சைனாவுக்கு கொடுக்கக்கூடிய அல்லது வேறு எங்கே அவங்களுடைய குரூட் ஆயில் கொடுத்தாலுமே டாலரில் தான் விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறத சைன் பண்ணிட்டாங்கன்னா ஈரானை வந்து அமைதியாக விட்டு போயிடுவாங்க. ஈரான் வந்து இவ்வளவுக்கு அப்புறமும் அவங்க சைன் பண்ணுறதா இல்லை. அப்படி ஒரு சூழல் இருக்குது. இதுக்கு இடையில் கடைசியாக இது முடிக்கும் போது ஒரே ஒரு செய்தி என்னென்னா, வடகொரியா அணு ஆயுதத்தெல்லாம் ரெடியாக வச்சுக்கிட்டு எனி டைம் வந்து தாக்குறதுக்கு தயாராக இருக்காங்க. இதுக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவாக, ரஷ்யா வந்து ஈரானுக்கு ஆதரவாக, ஈரான் வந்து சைனாவுக்கு ஆதரவாக, சைனா வந்து ஈரானுக்கு ஆதரவாக, அப்புறம் அவங்களுக்கு வந்து அங்கே வெனிசுலா, இதெல்லாம் சேர்த்து மொத்தத்துக்கு வந்து இந்த எதிரிகள் வந்து பலம் எல்லாம் கூடி கூடி மொத்தமாக வந்து இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்போ என்னென்னா, இஸ்ரேல் வந்து ஒரு துக்கடா, ஒரு சின்ன ஒரு சோட்டா. ஆனால் அமெரிக்கா வந்து உண்மையிலேயே என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பயந்து பின்வாங்கிட்டு இருக்குன்னு தான் தோணுது. ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பித்தாச்சுன்னா அமெரிக்கா அங்கே வந்து அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே வந்து ஈரான் வந்து நாசமாயிரும், இஸ்ரேல் வந்து மொத்தத்துக்கு அழிஞ்சிரும், அப்புறம் அமெரிக்காவோட மொத்த பேஸும் அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் அமெரிக்கா வந்து இங்கே வாலாட்டவே முடியாது, டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி திரும்ப ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வரும்போது அமெரிக்கா இந்த பக்கம் வந்து திரும்பி கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வரும் அப்படின்னு தோணுது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் என்ன வருதுன்னு பார்த்து அடுத்த அப்டேட்டில் வந்து சந்திக்கிறேன்.